வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வேகன்சி. வேலையிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 வந்து 62,000 சொல்லியிருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள், எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். அதேமாதிரி நம்ம ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டில் வந்து காலி பணியிடங்களுக்கு வந்து 50 வேகன்சி இருக்குது. வேலையிடம் வந்து சென்னையில் உங்களுக்கு. அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்மேனுக்கு 50 போஸ்ட்டு. என்னென்ன கேட்டகரி கம்யூனிட்டி வைஸ் வந்து ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்ப்போம். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 8 வேகன்சி, பிசிக்கு வந்து 5 வேகன்சி, பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீமுக்கு வந்து 2 வேகன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்சிஐக்கு வந்து 1 வேகன்சி, டோட்டலாக 25 வேகன்சி. அதே வந்து உமனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி ஜென்ரலில், பிசிக்கு வந்து 3 வேகன்சி, அதே எம்பிசிக்கு வந்து 2 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 2 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 1 வேகன்சி. சாரி, அது விடோக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் 1, டபிள்யூவில் 1, டோட்டலாக ஒரு வேகன்சி. எக்ஸர்வீஸ்மனுக்கு ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, இது 1 வேகன்சி. எம்பிசியில் வந்து 5 வேகன்சி, அதே மாதிரி எஸ்சியில் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூவில் 2 வேகன்சி. டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக டோட்டலாக. அதேமாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்மேன் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பாஸ்ட் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணுன்றாங்க எக்ஸாமு. அதேமாதிரி உங்களுக்கு மஸ்ட்டு 2 years டிப்ளமோ ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோஸ்டெட்டிக் அவார்டட் பை த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணுன்றாங்க. டிப்ளமோ ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் ரிசர்வ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2019 இருக்கணும் ஏஜ் லிமிட்டு. அப்புறம் ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து 57 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. ஓசிக்கு மட்டும் மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்டேபிள் மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 57 வரையும் இருக்கணுன்றாங்க. அதே அவங்க ஓசியாக இருந்தாங்கன்னா 40 வயசு வரையும் தான் அவங்க எலிஜிபிள். எக்ஸர்வீஸ்மனுக்கு 18லேருந்து 57 வரையும் ஏஜ் லிமிட் இருக்குன்றாங்க. ஓசி கேட்டகரியானா 48 வயசு வரையும் தான் இது பண்ண முடியும். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரையும் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ நேர்காணல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 600 எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மனுக்கு பார்த்தீங்கன்னா 300 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.mrb.tn.go.in வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அப்ளிகேஷன் விடுற தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/3/2019 வந்து லாஸ்ட் தேதி 26/3/2019 வரையும் இருக்குது. அப்ளிகேஷன் முடிஞ்சளவுக்கு பிஃபோராக அப்ளை பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுக்கு உண்டான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பற்றி தெரியறதுக்கு www.mrb.tn.go.in வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட தெரிய வரும். முன்னே சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருங்க. அதே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion.